விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கனமழையால் வீடு இடிந்து விழுந்து மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் மரக்காணம் அருகே ஆலத்தூர் கிராமத்தில் வசித்து வருபவர் பச்சையம்மாள், வயது 65. இவர் பார்த்தீங்கன்னா அவரது பழைய ஓடு போட்ட வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். அவரின் மகன் மற்றும் மகள்கள் தனித்தனியே அருகில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையை பார்த்தா இன்று அதிகாலை அவரது வீடு மற்றும் அவரது வீட்டின் அருகில் உள்ள சம்பந்தம் என்கின்றவரோட வீடும் திடீரென இடிந்து விழுந்துள்ளது. இந்த மழையின் காரணமாக இதில் மூதாட்டி பச்சையம்மாள் வீட்டின் இடிபாடுகளில் சிக்கி இருந்தார். அதனை பார்த்த அருகில் இருந்தவர் மூதாட்டியை இடர்பாடுகளிலிருந்து சிக்கியவரை சிகிச்சைக்காக மரக்காணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர் கூறினார். இதே போல பாத்தீங்கன்னா அருகில் இருந்த சம்பந்தம் வீட்டில் யாரும் இல்லாததால் அங்கே எந்த வித உயிர் சேதமும் எந்த வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. இந்த விபத்து குறித்து பாத்தீங்கன்னா மரக்காணம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை விசாரணை நடத்தி வருகிறாங்க. அந்த பகுதியில் மூதாட்டி தொடர் மழையின் காரணமாக வீடு இடிந்து விழுந்து இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி என்று கூறலாம்.